ஈஸ்வரியும் கோபியும் சேர்ந்து இனியோட வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து கோபிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே இனியா சொல்லிட்டாங்க இல்லையா? இதனால் கோபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. நம்ம தான் இனியோட வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்காரு. தனியாக எதையுமே ஹேண்டில் பண்ண தெரியாத அறிவுக்கிட்ட கோபி இப்போ போயிட்டு பாக்யா கிட்ட சொல்கிறாரு. ஸோ பாக்யா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாக்யா அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னோடனே, என்ன பேசணும், எதை பற்றி அப்படின்னோடனே, இனியாவை பற்றி தான். ஏன் இனியாவுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, ஹோட்டலுக்கு வந்து மாப்பிள்ளை வந்திருக்காரு. இனியா வீட்டில் எல்லாருமே இனியா கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்ன உடனே பாக்யாவுக்கு வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க. ரொம்ப ஷாக் ஆகுது. ஆல்ரெடி பாக்யாவுக்கு வந்து நைட்லாம் தூக்கம் வரல, இனியா ஞாபகமாகவே இருக்குது. அதோட கனவு வேற கண்டாங்க இல்லையா? இனியா டார்க் ரூமில் அழுகிற மாதிரி, அம்மா அம்மான்னு கூப்பிட்டு அழுகிற மாதிரி கனவு கண்டதுலேருந்தே இனியா ஞாபகமாக இருந்தது. ஸோ இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இனியா வந்து சுதாகர் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே கோபியை கூப்பிட்டுக்கிட்டு நேராக வந்து சுதாகர் வீட்டுக்கு தான் போகிறாங்க. ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் என்ன நடந்தாலும் நான் அமைதியாக பொறுமையாக இருந்தேன். பட் என்னோட பொண்ணு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பாக்யா சுதாகர்கிட்டையும் அதே மாதிரி ஆகாஷ்கிட்டையும் நிதிஷ்கிட்டையும் பேசுகிறாங்க. ஸோ இப்போ நிதிஷ் வந்து ரொம்ப பூனை மாதிரி இருந்தவர் புலி மாதிரி எந்திரிக்கிறாரு. தினம் தினம் அந்த ஆகாஷ் வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான், ஏன் வரான்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா அப்படின்னு உடனே இப்போ தான் பாக்யாவுக்கு நிதிஷோட ரியல் ஃபேஸே தெரியுது. அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாங்க. டக்குன்னு எந்திரிச்சு, ரொம்ப பேசாதீங்க, என்னோட இனியா தப்பு பண்ண மாட்டா அப்படின்னோட, சும்மா கதை சொல்லாதீங்க, அவள் தினம் தினம் வந்து வரதே இனி அவள் பார்க்கறதுக்காக தான், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நிதிஷ் வந்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நல்லா சொல்லிட்டேன், ஏன் பொண்ணை வந்து இந்த இடத்துல குறைவாவோ இல்லை மரியாதை இல்லாமல் நடத்துனீங்க அப்படின்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு பாக்யா எந்திரிச்சு கத்துறாங்க. இதனால் சுதாகர் வந்து அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாரு. கண்டிப்பாக இனிமேல் பிரச்சனை ரொம்பவே பெருசாகும். இனியோட வாழ்க்கை அவ்வளோதான் காலி. இனிமேல் இனியா வந்து சுதாகர் வீட்டில் வந்து விடமாட்டாங்க பாக்யா. இன்னுமே வந்து நிதிஷ் டார்ச்சர் பண்ணும்போது கண்டிப்பாக இனியா பாக்யாவை தேடி தான் ஓடுவாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிதிஷ் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, நிதிஷ் வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறது, எல்லா விஷயத்தையுமே வந்து இனியா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பாக பாக்யா வீட்டுக்கு வருவாங்க. அப்கமிங்கில் இந்த பக்கம் வந்து ஆகாஷ் நல்ல கலெக்டர் ஆவார். திரும்பவுமே பழைய வேலைக்கு இனியா நான் போகிறேன் அப்படின்னு போக போகிறாங்க. இதெல்லாம் பண்ணின ஈஸ்வரி கம்முன்னு ஒரு மூலையில் உட்காந்துருக்க போகுது. ஏன்னா ஈஸ்வரி தான் ரொம்பவே ஆடி ஆடி இனியாவுக்கு இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சது. பட் இனியா தான் இதில் மாட்டிக்கிட்டாங்க, ரொம்பவே பாவம். பட் அப்கமிங்கில் என்ன மாதிரி கொண்டு போக போகிறாங்க, திரும்பவுமே இனியாவையும் ஆகாஷையும் ஒன்று சேர்க்க போகிறாங்களே, என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த சீரியலை வந்து சீக்கிரமே முடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட ஒரு இதை பற்றின ஒரு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.